டாக்டர், எந்த ஏஜ் குரூப் ரோபோட்டிக் சர்ஜரிக்கு எலிஜிபிள்? முக்கியமாக மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு அநேகமாக மோஸ்ட் ஆஃப் தி எங்கள் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு 60க்கு மேலே இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி 60, 70, 80 வயசு வரைக்கும் நாங்கள் வந்து ரோபோட்டிக் நீ சர்ஜரி இல்லைனா ஹிப் சர்ஜரி பண்ணுறோம். ரொம்ப ஜாஸ்தியாக போயிருக்கிறது வந்து 85 to 90 வரைக்கும் கூட நாங்கள் பண்ணுறோம் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. எல்லா பேஷண்ட்டும் கிட்டத்தட்ட 2வது நாளுக்குள்ள நடக்கிறது, படியேறுறது, டாய்லெட் ஹேபிட்ஸ் எல்லாமே பண்ணுற அளவுக்கு ரொம்ப சுலபமாக ரோபோட்டிக் சர்ஜரி வழியாக பண்ண முடியுது. கொஞ்சம் பேருக்கு வந்து வாதம் இருக்கிறவங்களுக்கு வந்து வயசு கம்மியாக 40 வயசுக்கு கம்மியாக கூட தேய்மானம் ஜாஸ்தியாக இருந்தால் அவங்களுக்கு ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைனா ரோபோட்டிக் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமாக அவங்கள ரொம்ப சுலபமாக நடக்க முடிய வைக்க முடியுது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள் வந்து கொஞ்சம் வயசுல அது 20-25லேயே வந்து மூட்டு வலி வந்துடுது. அது எதனால வருது? அதுக்கும் ரோபோட்டிக் சர்ஜரி தான் பண்ணணுமா, இல்லை மற்றபடி வேற ஏதாச்சும் ப்ரொசீஜர் இருக்கா டாக்டர்? அது சரி பண்ண 20-25 வயசுல வர்ற தேய்மானம் வந்து கார்ட்லேஜ் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம கவனிக்காம விட்டாதான் நமக்கு தேய்மானத்தில் போய் முடியும். ஸோ கம்மியான வயசுல வந்து நம்ம நிறைய சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸ், நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ், அதை கான்ட்ரோ சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சப்ளிமெண்டேஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து சில ஜாயிண்ட் மூவ்மெண்ட்ஸை வந்து தடுத்தா அந்த வலியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. கம்மி வயசில் வந்து தேய்மானம் இருந்தால் நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. கார்ட்லேஜ் ரீஜெனரேஷன் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய இன்ஜெக்ஷன் மூலியமாக, இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் மூலியமாக அவங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே கொடுத்துட்டு அவங்க சொந்த கார்ட்லேஜை வந்து காப்பாற்றுற அளவுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. டாக்டர், டயபெட்டிஸ் பேஷண்ட் இல்லை ஹை ப்ரெஷர் பேஷண்ட் வந்து ரோபோட்டிக் சர்ஜரிக்கு எலிஜிபிளா? கட்டாயம் எலிஜிபிள். ஸோ கட்டாயம் வந்து டயபெட்டிஸ் வந்து இருக்குதுன்னா நம்ம அந்த ரோபோட்டிக் சர்ஜரி இல்லைனா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஸோ யாருக்கு இருக்குதோ அதை கண்ட்ரோலில் வச்சு நல்லபடியாக அழகாக வந்து நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து we are giving them very good results. ரோபோட்டிக் சர்ஜரிக்கு எலிஜிபிள் இல்லாத பர்சன்ஸ்னா இவங்க தான் அப்படின்னா யார் டாக்டர்? உங்கள் வெயிட்டு அளவுக்கு மீறி ஜாஸ்தியாக இருந்தால், ஒரு 140 கிலோ 150 கிலோ இருந்தால், நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து உங்கள் வெயிட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு ரோபோட்டிக் சர்ஜரி இல்லைனா எனி நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இல்லைனா ஹிப்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு பண்ணுறதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அன்கண்ட்ரோல்டாக சர்டன் டயபெட்டிஸ் இல்லைனா சர்டன் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா then we ask them to get it under control. உங்கள் blood pressure-ஓ டயபெட்டிஸோ அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் தான் you get it under control. And when we get anesthetic fitness, then we put you in for any kind of surgery. ஜிம்ல வெயிட் ட்ரெயின் பண்றவங்க இல்ல யோகா பண்றவங்க அவங்களுக்கு வந்து முட்டி வலி வர்றது வந்து ரோபோட்டிக் சர்ஜரி தான் சரி பண்ண முடியுமா, இல்ல அது வந்து ஜஸ்ட் ஒரு குட்டி பெயின் தானா? ஜிம்முக்கு போறவங்க வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக தான் போறாங்க. அவங்க வந்து ஜிம்ல வந்து அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா, நீ பெயின் அது மாதிரி இருந்துச்சுன்னா, உங்கள் ட்ரைனிங் மெத்தட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். சில டைம் வந்து ட்ரைனிங் மெத்தட்ஸவே நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகலாம். அப்படியும் அதை மீறி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா we need to get it investigated with x-rays or scans to make sure you are not having any cartilage problem. இதை பார்த்துட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சர்ஜரி மூலியமாக இல்லாமல் மாத்திரை மூலியமாகவும் இன்ஜெக்ஷன் மூலியமாகவும் we can solve it. சார், இது சில்லி கொஸ்டினாக இருக்கலாம், பட் வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போன் வந்து ஃபுல்லாகவே ப்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ரோபோட்டிக் சர்ஜரி மூலமாக சரி பண்ண முடியுமா? இப்போ வந்து நம்ம பண்ணுற ரோபோட்டிக் ப்ரொசீஜர்ஸ் வந்து மெயின்லி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்க்காக தான். ஃப்ராக்சர்ஸ்ன்னு வந்துச்சுன்னா ஒரு ஃப்ராக்சர் வந்து ஒரே மாதிரி உடையாது. இப்போ ஒரு கண்ணாடியை கீழே போட்டிங்கன்னா அந்த கண்ணாடியை வந்து திருப்பி ஒட்டி வைக்கிறது 2 பீஸாக இருந்துச்சுன்னா உடனே ஒட்டி வச்சிடலாம். அதே கிளாஸ் வந்து பல பீஸாக உடஞ்சிருந்துச்சுன்னா அதை திருப்பி அதே மாதிரி ஒட்டி கொண்டு வர்றது கஷ்டம். அதே மாதிரி தான் அந்த ரோபோட்டிக் சர்ஜரியும். இப்போதைக்கு வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த இதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ராமாவுக்கு வந்து இட் இஸ் மோஸ்ட்லி அட் த மோமெண்ட் நாட் யூஸ்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ட்ராமா.